வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லிட்டுங்களா? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. இதை யார சொல்றேன்னு ஆல்மோஸ்ட் இப்பயே கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நம்ம ஃபுட் பிளாகர் தான். அவரு பண்ண வேலையில பல பேர் அவரை கழுவி கழுவி ஊத்துறாங்க. அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்ப நமக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது எதனால அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நம்ம தப்பு பண்ணல அப்படின்னா ஓகே, கடந்து போய்கிட்டே இருக்கலாம். பட் பண்ணது தப்பு, தெளிவா அது பதிவா இருக்கு. அந்த பதிவை நீக்கவும் இல்லை, அதை எடிட் பண்ணவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை பத்தி பேசுறவங்க எல்லாம் இப்ப தப்பாயிட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லைன்னா காப்பிரைட் கிளைம். நான் நினைச்சேன், சரி பெரிய பெரிய 100 கேஸ்ல வச்சிருப்பாங்க இல்லையா, 600, 800, 900 அந்த மாதிரி 100 கேஸ்ல, அதான் நியர்பை மில்லியன்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் தான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். அப்புறமா செக் பண்ணும்போது பார்த்தா ஒரு சின்ன யூடியூபர், அவரு 10K என்னமோ தான் வச்சிருக்காரு, அவருக்கு காப்பிரைட் கிளைம் போயிருக்கு. நிறைய பேர் ஃபன்னியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவருதுன்னு இல்ல, நல்லா வளர்ந்தவங்களுடைய யூடியூப்ல இருந்து சில கிளிப்பிங்ஸ் எடுத்து அந்த சீன் மேட்ச் பண்றதுக்கு அந்த இது போட்டு காட்டுறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இது அவங்களுக்கு ப்ரொமோஷன் தானே தவிர அவங்களுக்கு எந்த இதுவும் ஆக போறது இல்ல. அந்த மாதிரி டைம்ல அவங்க அதை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா அவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டா மட்டும், இல்ல அவங்கள பத்தி ஏதாவது பேசினா மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. ஏன்னா நானும் அதைதான் இப்ப கடந்து வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அவரு கொடுக்கல, பட் நான் ஆல்ரெடி ஜான்ல ஸ்ருத்திகா பிக் பாஸ்க்கு போயிருந்தாங்க இல்லையா ஹிந்தியில, அதை பத்தி பேசும்போது லாஸ்டா அவங்க வெளியே வந்த அப்புறம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோலயும் நான் ப்ராப்பரா தான் போட்டிருந்தேன். பட் அவங்க அது கண்டென்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் கிளைம் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு கிளைம் பண்ணணும்னு விருப்பம் கிடையாது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கெத்துதா போடா, உன்னை பார்த்தே எத்தனை பேர் பயப்படுறாங்க, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணிருக்கலாம், இது எங்களுது, ஒண்ணு நீங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு வார்ன் பண்ணிருக்கலாம். நம்ம யோசிச்சிருக்கலாம், ஓகே ஆமா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்ட்டு. ஒண்ணுமே தப்புலாம் அங்க பெருசா இல்ல. இது அவங்களுடைய கண்டென்ட்டா நான் ஒரு வாட்டி ரீவெரிஃபை பண்ணிருக்கலாம், நான் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன் ஏதாவது அப்படின்ட்டு. டோட்டலா கண்டென்ட் ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சு. அப்புறம் நான் எதுக்கு போய் நிக்கணும்? ஓகே குடு, 3 மாசம் எனக்கு ஏதோ இந்த மாசத்தோட முடியுது, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தேன். கமிங் டு த பாயிண்ட், இப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஈஸியா அவங்க கொடுத்துட்டு போயிடலாம். இந்த பெரிய யூடியூபர்ஸ்ன்றவங்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஈஸியா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்கன்னா எப்படி யோசிக்கிறது? இது அவங்க இவங்கள சில்லியா யோசிக்கிறாங்களா? பண்ணது தப்பு வேலை தானே. இன்னொன்னு, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? 3 கண்டினியூஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுனாலோ, அந்த சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா அந்த யூடியூப் சேனலே தூக்கிடுவாங்க. ஸோ இதுல சில பேர் என்டர்டெயின்மெண்ட்காக, சில பேர் டைம் பாஸ்க்காக யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. ஆனா பல பேர் இதுல சம்பாதிக்கணும்னு வந்திருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு அது ஒரு பிளாக் மார்க் தானே. இப்ப ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு ஃபெயில் மார்க் வாங்குறதுக்கு சமம், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துடுறாங்க? அது புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் சேனல்ல அட்மின்ஸ்ல இருக்கிறவங்க இதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஈஸியா டக்குன்னு ஒரு சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கிளைம், அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சிருக்கலாம். பட் அது பண்ணாமலே டைரக்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுன்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல பேர் லிஸ்ட்ல வந்துகிட்டே இருக்காங்க, தினம் வந்துகிட்டே இருக்காங்க. குட்டி யூடியூபரா இருந்து பெருசா வளர்ந்து வந்த பாதையை மறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்து குதிக்கிறது தான் அடுத்த சாய்ஸ். புரியுதுங்களா? இங்க இருந்து வளர்ந்ததை நம்ம மறந்தோம் அப்படின்னா லாஸ்ட் எண்ட் என்ன? டெட் எண்டுக்கு அப்புறம் கீழே விழறதுதான். தயவு செய்து அந்த அளவுக்கு போக வேணான்றதுதான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்ன ஆகும் தெரியுங்களா?
அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அவங்களுக்கு போயிட்டு இருக்கிற சேனல்ல வீடியோஸ் வியூஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் டவுன் பண்ணிடும். ஆமா, ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணதால சொல்றேன். டோட்டலா அப்படியே லோவர்ல போயிட்டு இருக்கும், வியூஸே போகாது. இப்போ எனக்கு வந்து 10K 20Kன்னு போயிட்டு இருந்தது, 400 ரீச் பண்றதுக்கு முக்குச்சு. அந்த அளவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேலை பார்த்துச்சு. நடுவுல வந்து ஒரு தோணுச்சு, எதுக்கு கொஞ்சம் 3 மாசம் இதை நிறுத்தி வச்சிடலாமா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கே, அப்புறமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. அப்புறம் வெரிஃபை பண்ணும்போது தான் தெரிந்தது. அப்புறம் வெரிஃபை பண்ணும்போது தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அதை பத்தி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வெரிஃபை பண்ணும்போது தான் தெரிஞ்சது அப்படி விடவும் கூடாதான், நம்ம போடுறத போடதான் செய்யணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வளரும், அந்த நம்பிக்கையோட தான் போடணும்ன்றாங்க. இன்னொன்னு, நீங்க போடாமலே விட்டீங்கன்னாலும் அவ்வளவுதான், டவுன் ஆயிடும் சேனல். ஏன்னா மக்களுக்கு உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு மறந்துடும். ஸோ அதுக்கடுத்து திருப்பி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கிளம்புற மாதிரி தான். அதனால போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்றாங்க. அங்க வியூஸ் நீங்க வந்து வீடியோஸ் போட்டுதான் ஆகணும், வீடியோஸோ ஷார்ட்ஸோ லைவோ போட்டுதான் ஆகணும். இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி ஒருத்தங்க கடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஈஸியா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு நியாயம்? நம்ம இவ்வளோ பேசுறோம், நம்மள எத்தனை பேரு உதவி பண்றத வீடியோவா எடுத்து போடுறோம்? சரி, அது நல்ல எண்ணத்தோட போடும்போது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா தயவு செய்து இதுக்காக மட்டும் அதை எடுத்து போட வேண்டாம். எப்ப போடலாம் அப்படின்னா, இது 4 பேருக்கு தெரிஞ்சு அந்த 4 பேர் 40 பேருக்கு உதவி பண்ணா அது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒன்ஸ் ஒரு சோசியல் மீடியாக்குள்ள வந்துட்டோம், நம்ம இதை இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னும் போது தேவையில்லாதத தூக்குறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. தயவு செய்து சின்ன யூடியூபர்ல இருந்து பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இதை எனக்கும் நானும் தினமும் சொல்லிக்கணும்னு நினைக்கிற விஷயம். நம்ம உதவி பண்றது தப்பு இல்லைங்க, அது எப்படி கொடுக்குறோம், அது மக்களுக்கு எப்படி போய் கன்வே ஆகுது இந்த வீடியோ மூலமா, நம்ம நல்லது பண்ணோம்னு நினைப்பாங்களா இல்ல நம்மளே திருப்பி காட்டமா பேசுவாங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதனால 4 பேர் நல்லா இருந்தா சந்தோஷம். இதனால 4 பேர் மேனிபுலேட் ஆயிட்டு அதே வேலையை ஆரம்பிச்சு, ஓ இப்படி பண்ணா நமக்கு வியூஸ் வருமா, ஓ இப்படி பண்ணா நம்ம வந்து வளர்ந்துடலாமா நம்ம சேனல்ல அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்கன்னா அதை பாக்குற மக்களும் அதே கண்ணோட்டத்தோட இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருந்தாலும் என்ன மாதிரிதான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் யோசிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. காரணம் என்னன்னா, என்னுடைய சேனல்ல என்னோட வீடியோஸ் விரும்பி பாக்குறவங்க என்னோட கண்ணோட்டம் என்னன்றது ஓரளவு புரிஞ்சிருப்பாங்க. அதே வேவ்லென்த்லதான் அவங்களும் இருப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு யூடியூபருக்கு கீழே மில்லியன்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மில்லியன்ல கிட்டத்தட்ட 80 to 90% யூடியூபர் எப்படி யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் இவங்களும் யோசிப்பாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்குதான் சொல்றது, கமெண்ட்ஸ் போடும்போது கூட ஜென்யூனா போட்டா ரொம்ப நல்ல விஷயம். கமெண்ட்டை வந்து ரொம்ப பேடா யூஸ் பண்றாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் மேல தப்பு நான் சொல்ல முடியாது, அந்த சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற அந்த யூடியூபரா தான் தப்பு சொல்லணும். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தப்பா கமெண்ட் பண்ணும்போது தயவு செய்து பண்ணாதீங்க, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஜென்யூனான யூடியூபர். இந்த யூடியூப் சேனல் வந்து இன்னும் விஸ்தரிச்சுட்டு போயிட்டு இருக்கு, வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. இத வந்து எப்படி நல்ல விஷயமா நல்லதா எடுத்துட்டு போய் பசங்க கிட்ட சேர்க்கலாம், நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும். ஏன்னா காலமும் இந்த வீடியோஸ் வந்து இதுக்குள்ளேயே கிடக்கும். இத வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தா போதும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நெகட்டிவிட்டியை மட்டும் தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. முடிஞ்சா பாசிட்டிவா பேசுங்க, இல்ல இதை திருத்திக்கோங்க, ஜென்யூனா கமெண்ட்ஸ் போடுங்க. அதை தாண்டி பேட் கமெண்ட்ஸ் பண்றதால யாருக்கும் எதுவும் ஆக போறது இல்ல. உங்களை மட்டும்தான் நீங்க ரிப்ளிகேட் பண்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய யூடியூபரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க ரிப்ளிகேட் பண்றீங்கன்னு அர்த்தம். யாருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களோ அதே அந்த யூடியூபரும் அதே மாதிரிதான் இருப்பாங்கன்னு அர்த்தம். நீங்க பண்ற ஒரு தப்பு அங்க போய் நிக்கும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு தப்பு பண்ணா அது எனக்கு வந்து நிக்கும், நான் நம்புறேன். இது நம்ம யூடியூப் சேனலுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா நம்ம டீச்சரை தான் கேள்வி கேட்போம். அதே மாதிரிதான் ஆபீஸ்ல ஒரு டீம் லீட் இருக்காங்க, கீழே பசங்க இருக்காங்கன்னா பசங்க தப்பு பண்ணா டீம் லீடர் தான் கேள்வி கேட்பாங்க. அதேதான் அரசியல்லையும் தலைவர் கீழே தொண்டர்கள் தப்பு பண்ணா அந்த தலைவரை தான் கேள்வி கேட்பாங்க. அதேதான் இங்கேயும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதே மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருக்கும், யாரெல்லாம் உள்ள புதுசா வரீங்களோ இல்ல ஆல்ரெடி வளர்ந்துருக்காங்களோ,
எல்லாருக்குமே சேர்த்து ஒரே விஷயம் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது. நீங்க அந்த டவுன் டு எர்த்ன்னு வாங்கல, அதை என்னைக்கும் விட்டுறாதீங்க. எந்த யூடியூபர்ஸும் அவங்க காசு வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து வளர்ந்துட்டோம், நம்ம கடவுள் அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. அங்க இருந்து கீழே விழறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம எப்போ சாதாரண மனுஷங்க தான். யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண என்ன, டிவியில போய் பிரபலமான என்ன, இல்ல அரசியல்ல போய் பெரிய ஆளான என்ன, நம்ம அடிமட்ட மக்களையும் கவனிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இன்னும் மேல மேல வளர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே கடவுள் நாளைக்கு கொடுங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது என்னோட ரொம்ப பெரிய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.